பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஆசிரியராக விளங்கியவர் துரோணாச்சாரியார். பாண்டவர்கள் அறிவில் சிறந்தவர்களாகவும் பலசாலியாகவும் விளங்கினர். ஆனால் கௌரவர்கள் குறைந்த அளவு பயிற்சியுடன் பலவீனமாகவே இருந்தனர். இதனை கண்டு மனம் வருந்திய திருதராஷ்டிரன் துரோணாச்சாரியாரிடம் சென்று, குருவே, நீங்கள் பாண்டவர்களுக்கு நன்றாக பாடம் சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் என் மகன்களுக்கு சரியாக சொல்லித் தரவில்லை. அதனால்தான் பாண்டவர்கள் பலசாலியாகவும் என் மகன்கள் பலவீனமாகவும் திகழ்கின்றார்கள். ஏன் இந்த பாகுபாடு என்று கோபமாக கேட்டான். துரோணரும், அரசே, நான் அனைத்து மாணவர்களையும் ஒரே நிலையில் வைத்துதான் பாடம் நடத்துகிறேன். அவரவர் இயல்புக்கு ஏற்ப பாடம் கற்கிறார்கள். என்னிடம் வஞ்சகம், சூழ்ச்சி என்று எதுவும் இல்லை என்று கூறினார். ஆனால் திருதராஷ்டிரன் இதை ஏற்கும் நிலையில் இல்லை. அவருக்கு புரிய வைக்க முயற்சி செய்த துரோணர் ஒரு சீடனை அழைத்து, நீ உடனே ஓடிச் சென்று பாண்டவர்களிடமும் கௌரவர்களிடமும் நம் ஆசிரியர் துரோணரை ஓனான் தூக்கிச் சென்று விட்டது என்று சொல். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை மட்டும் பார்த்து வந்து என்னிடம் சொல் என்றார். முதலில் கௌரவர்களிடம் சென்ற அந்த சீடன், நம் ஆசிரியர் துரோணரை ஓனான் ஒன்று தூக்கிச் சென்று விட்டது என்றான். அதை கேட்ட துரியோதனன் கோபத்துடன், நம் ஆசிரியரை தூக்கிச் சென்ற ஓனான் இனத்தை சும்மா விடக்கூடாது. கண்ணில் படும் ஓனான்களை எல்லாம் கொல்வோம் என்று அனைத்து கௌரவர்களையும் அழைத்து சென்று ஓனான் வேட்டையில் இறங்கினான். இவர்களால் பல ஓனான்கள் கொல்லப்பட்டன. அங்கிருந்து புறப்பட்ட அந்த சீடன் பாண்டவர்களை பார்த்து, நம் ஆசிரியர் துரோணரை ஓனான் ஒன்று தூக்கிச் சென்று விட்டது என்று கூறினான். அதை கேட்ட பாண்டவர்கள் சிரித்தனர். தர்மன் அந்த சீடனை பார்த்து, நம் ஆசிரியர் எத்தகைய வல்லமை வாய்ந்தவர், அவரை ஓனான் ஒன்று தூக்கிச் செல்ல முடியுமா? எதற்காக இந்த விளையாட்டு என்று கேட்டான். திரும்பி வந்த அந்த சீடன் துரோணரை பார்த்து நடந்தவற்றை அப்படியே சொன்னான். இதை கேட்ட துரோணர் அருகில் இருந்த திருதராஷ்டிரனை பார்த்து, பாண்டவர்களுக்கு பகுத்தறிவு அதிகம், அதனால்தான் எதையும் எளிதில் புரிந்து கொண்டு செயல்படுகின்றனர். உங்கள் மகன்களுக்கு பகுத்தறிவு என்பதே இல்லை. இருந்திருந்தால் இப்படி ஓனான் வேட்டையில் இறங்குவார்களா என்றார். திருதராஷ்டிரன் பதில் பேசாமல் அங்கிருந்து கிளம்பினார்.